கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பாபிலோன் தேசத்திற்கு சிறைபிடிக்கப்பட்ட தானியேல் அது நேபுகாத்நேச்சார் என்ற அரசனாலே அவருடைய சொப்பனத்திற்கு விளக்கம் அளிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றார். அப்பொழுது அந்த ராஜா முன்பதாக பேசுகின்ற வார்த்தைகளிலே, சொப்பனத்தை விளக்குவது எனக்குரியதல்ல, என்னிடத்தில் எந்த திறமையும் இல்லை, மாறாக நான் ஆராதிக்கிற கடவுள் அத்தனை வல்லமை படைத்த கடவுள், அவர் உங்களுடைய சொப்பனத்திற்கான விளக்கத்தை அவர் கொடுப்பார் என் மூலமாக என்று அவர் பேசுகின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய கடவுளை குறித்து சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் மகிமை நிறைந்த கடவுளாக, சகல அதிகாரமும் உடைய கடவுளாக, நம்முடைய வாழ்க்கையை தன்னுடைய ஆளுகையில் வைத்திருக்கிற கடவுளாக அவர் இருக்கின்றார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் படுகின்றதான வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், என் வாழ்க்கை இப்படி ஆகி போய்விட்டதே, என் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி ஆகி போய்விட்டதே, என் குடும்பத்திலே இருக்கிறதான பிரச்சனை இவ்விதமாக மாறி போய்விட்டதே என்று கலங்கி எப்பொழுது விடியல் வரும், நாங்கள் என்றைக்கு நன்றாக இருப்போம், என் குடும்பத்தில் எப்பொழுது சந்தோஷம் வரும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நன்மைகள் நடைபெறும், அவர்கள் எப்பொழுது ஆரோக்கியமாக இருப்பார்கள், நன்றாக இருப்பார்கள், அதை என் கண்கள் காணாத என்ற ஏக்கங்கள் இருக்கிறதே, அந்த ஏக்கத்தை எல்லாம் தீர்க்கிற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார். எப்படி அவர் தீர்க்க முடியும் என்பதை தான் இங்கே அழகாய் சொல்லி இருக்கிறது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கடவுள், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அவர் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். யாருமே அவருடைய ஆளுகைக்குட்பட்டவர்கள். ஒருவேளை அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும், வேறொன்றின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும், அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாமாக இருந்தாலும், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அவரை தாண்டி ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தை நிற்கிறது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் செய்து முடிக்க முடியாத காரியத்தை, உங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலைகளை, உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நம்முடைய ஆண்டவர் எளிதில் தீர்க்கின்ற கடவுளாய், அவ்வளவு வல்லமை படைத்த கடவுளாக இருக்கிறார். இந்த வசனத்திற்கு உயிரூட்டும்படியாக வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால், வேதத்தை படித்த கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக தெரியும், அல்லது வேதத்தை அந்த புத்தகத்தை படித்த அநேகரும் அதை அறிந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் மரிப்பதற்கென்று, கொலை செய்யப்படுவதற்கென்று ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. அந்த நாளை பார்த்து பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு எஸ்தர் ராஜாவை சந்திக்கிறார். அவர் ஆமான் செய்கின்ற சதியெல்லாம் விளக்குகின்றார். அப்பொழுது ராஜா அதையெல்லாம் மாற்றி போடுகின்றார். வேத வசனம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படி முடிந்தது தெரியுமா? மரண ஓலம் கேட்க வேண்டிய அந்த நாள்
பண்டிகை நாளாய் மாறிவிட்டது. ஒருவேளை அந்த பகுதியை வாசிக்காத கடவுளுடைய பிள்ளைகள் இருப்பீர்களானால் எஸ்தர் புத்தகத்தை நிறுத்தி நிதானமாக வாசித்து பாருங்கள். கடவுளுடைய மாபெரும் வல்லமை குறிப்பாக அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் மரண எல்லை வரையிலும் போயிருந்தால் கூட கடவுள் தாமே அங்கே அற்புதத்தை செய்ய முடியும் என்பதற்கு மிக சான்றாய் நிற்கிற புத்தகம் எஸ்தர் புத்தகம். அதில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படி முடிந்தது? அதுதான் இந்த வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கடவுளாக இருக்கிறார். அவர் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்பதுதான் உண்மை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகையினாலே இந்த அற்புதமான ஆண்டவரை நாம் கற்றிக்கொள்ளுவோம். இந்த அற்புதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்வதற்கு காத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கையும் கெட்டு போகாது. அவர் மாற்றங்களை கொண்டு வருகிற கடவுள், அற்புதங்களை செய்கிற கடவுள். ஆகையினாலே தைரியமாய் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து நாள் முழுவதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன்.